ஏழைகளின் டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். ஏசியாவுடைய மிக நீளமான பீச் வந்து மெரினா பீச். ஒரு பீச் பிரபலமானதாக இருக்கிறதால என்னவோ இல்லைனா அந்த பீச் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதால மட்டுமே அது வந்து ஒரு ரெப்யூட்டடான பீச் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதுதான் ப்ளூ ஃபிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பீச்சில் தண்ணி சுத்தமாக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். முக்கியமாக பெண்களுக்கு சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. க்ளீன்லினஸ் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இது வந்து பாட்டில்லாம் வச்சு அப்படியே மக்கள் போட்டுடுறாங்க. தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம், டஸ்ட்பின் கூட போட்டுடலாம். அந்த டஸ்ட்பின் கூட பார்த்தீங்கன்னா பேம்புல தான் இருக்குது. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சென்னையுடைய அடையாளங்களில் மிக பெருசாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது மெரினா பீச் தான். நான் இருக்கிறது மெரினா பீச் தான். சென்னையுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏழைகளின் டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். ஏசியாவுடைய மிக நீளமான பீச் வந்து மெரினா பீச். நான் இப்போ மெரினா பீச்சில் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு மெரினா பீச்சுக்கான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு பீச் பிரபலமானதாக இருக்கிறதால என்னவோ இல்லைனா அந்த பீச் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதால மட்டுமே அது வந்து ஒரு ரெப்யூட்டடான பீச்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுதான் ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ப்ளூ ஃப்ளாக்ன்ற கான்செப்ட் வந்து எதுக்கு உள்ளே வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். டென்மார்க்கில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க எல்லா பீச்சுக்குமே ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அதுதான் ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அவங்க வந்து ஒரு க்ரைட்டீரியாவை முன்னெடுத்திருக்காங்க. 33 வகையான க்ரைட்டீரியாவை மீட் பண்ணால் மட்டுமே அந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு சான்று கிடைக்கும். அப்படி சான்று கிடச்சிட்டா அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரெப்யூட்டடான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த ப்ளூ ஃப்ளாக்ன்ற ஒரு கான்செப்ட். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பீச்சில் தண்ணி சுத்தமாக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். முக்கியமாக பெண்களுக்கு சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சேஃபாக அமையணும். ஏன்னா பல பீச்சில் நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், அது வந்து சரியாக இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இப்பேற்பட்ட சில க்ரைட்டீரியாவை வந்து அவங்க மீட் பண்ணால் மட்டுமே ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு சான்று கிடைக்கும். இந்தியாவில் இப்போதைக்கு ஒரு 12 ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் நம்ம கோவளம் பீச் தான். இப்பேற்பட்ட கோவளம் பீச்சுக்கே ப்ளூ ஃப்ளாக் கிடைக்கும் போது மெரினாக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எஸ், அதுக்கு கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சிம்பிளான ஒரு விஷயம்தான், அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணல. ஏன்னா மெரினா பீச்சுன்றது ஓவர் க்ரௌடட், பயங்கரமான ஒரு டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல. அதாவது இந்த மெரினா பீச்சுக்குள்ளேயே பீப்புள் டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். வீக்கெண்ட்லாம் வந்து உங்களால் போகவே முடியாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் டோட்டலான அந்த சேஃப்டியான ஒரு விஷயம். ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுதான் அந்த க்ளீன்லினஸ். மெரினா பீச்சில் அது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவெல்லாம் மீட் பண்ண முடியாத ஒரு காரணத்தால் மட்டுமே மெரினா பீச்சுக்கு இன்னும் ப்ளூ ஃப்ளாக்ன்ற ஒரு சான்று கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல சைன் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, அதுக்கான வேலைகள்லாம் இப்போவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்னை கார்பரேஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட்குள்ளே வர்றதுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மெரினா பீச்சுக்காக பண்ணுறாங்க. டூரிசமை மேம்படுத்துறதுக்காக இந்த மெரினா பீச்சை அவங்க ரெனோவேட் பண்ணுறாங்க. ஒரு பார்ட் மட்டும் ரெனோவேட் பண்ணுறாங்க. ஃபுல் பீச்சை அவங்க ரெனோவேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் பீச்சை ரெனோவேட் பண்ணிங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வேணும். ஏன்னா ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தால் அந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் தேவைப்படுது. ஏன்னா கோவளம் பீச்சிலே அந்த ப்ளூ ஃப்ளாக்குள்ளே ஒரு என்ட்ரி ஃபீஸ்லாம் அவங்க வைக்கிறாங்க. அதனால் ஃபுல் மெரினா பீச்சுக்கான என்ட்ரி ஃபீஸ்லாம் சாத்தியமே இல்லை. மெரினா பீச்சுடைய ஒரு பகுதியை மட்டும் அவங்க இந்த மாதிரி ரெடிலாம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அந்த ப்ளூ ஃப்ளாக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம்லாம் வரும்னா, ஒரு ஹப்பு மாதிரி க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு சில்ட்ரன்ஸ் ஏரியா, பெண்களுக்கான ஏரியா, இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட், சோலார் லைட்ஸ், இப்படியான பல விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வரப்போகுது. ஏன்னா இந்த கோவளம் பீச் ஏற்கனவே ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட்குள்ளே வந்துருச்சு. அதனால் அங்கே சிசிடிவி கேமரா, ஸ்மார்ட் டஸ்ட்பின், அப்புறமா முக்கியமான விஷயம் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ மெரினா பீச்சுக்குள்ளே வந்தாகணும். அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை தான் இப்போது மெரினா பீச்சில் அவங்க உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சென்னை கார்பரேஷனும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ இது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த குடித்தண்ணீரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பொல்யூஷன் இல்லாத சீ வாட்டரை அவங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெரினா பீச்சுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டுமே இது ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட்குள்ளே வரும். அதுக்கான வேலைகளை இப்போவே ஈடுபட்டிருக்காங்க.
வெகு விரைவில் மெரினா பீச்சோடைய ஒரு பகுதி ப்ளூ ஃப்ளாக் கான்செப்டுக்குள்ளே உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேபி இந்த ஏரெண்டுக்குள்ளே அதுக்கு ப்ளூ ஃப்ளாக் சான்று உள்ளே வந்துடும். இப்போது மெரினா பீச் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 6 பீச்சை ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு 24 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பீச்சுக்குமே 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ 6 பீச்சஸ். அந்த 6 பீச்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி, குலசேகரப்பட்டினம், கீழ்ப்புதுப்பட்டு மற்றும் சாமியார்பேட்டைன்னு 6 பீச்சஸை அவங்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக மாற்ற போகிறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 7.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 ஏக்கர் நிலத்தை அவங்க கையகப்படுத்தி இதுக்குள்ளே மெரினா பீச்சில் இந்த ப்ளூ ஃப்ளாக் கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக மட்டும் அவங்க என்ட்ரி ஃபீஸை கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ சேரில் தான். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாவே இருக்குது, நல்லாவே அமைச்சிருக்காங்க. இப்போவே ரெடி பண்ணுறாங்க. பேம்பூ ஷேட்ஸையே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் சிசிடிவி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறாங்க. டஸ்ட்பின் அதுதான் முக்கியம். சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவை மட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இதே ஏரியா எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியும். ஸோ ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தால் அந்த பீச் உண்மையிலே ஒரு ரெப்யூட்டட் பீச்சாக மாறும். சேஃப் அண்டு பெஸ்ட்டான பீச்சாக இருக்கும். முக்கியமாக க்ளீனான ஒரு பீச்சாக இருக்கும். மக்கள்லாம் உள்ளே வருவாங்க. க்ளீன்லினஸ் அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இது பாட்டில்லாம் வச்சு அப்படியே மக்கள் போட்டுடுறாங்க. தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம், டஸ்ட்பின்குள்ளே போட்டுடலாம். அந்த டஸ்ட்பின் கூட பார்த்தீங்கன்னா பேம்பூவில் தான் இருக்குது. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இதை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த சான்று, அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா உண்மையிலே இது உலகத்தரம் வாய்ந்த பீச்சாக மாறும். ஏற்கனவே மெரினா பீச்சுக்காகவே பலதரப்பட்ட மக்கள் உலகம் முழுக்க இருந்து வராங்க. இப்போது ப்ளூ ஃப்ளாகாக மாறிடுச்சுன்னா இந்த போர்ஷன், இந்த 20 ஏக்கர் போர்ஷன் மட்டுமே உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நீங்களும் ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெரினா பீச்சுக்கு இந்த டைமில் வந்திருந்தீங்கனாலும் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம்.